பச்சை தண்டு கீரை நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கீரையோட தன்மை என்ன அப்படின்னா, ஒரு 22 நாள்லேருந்து 28 நாளுக்குள்ள நீங்கள் வந்து அறுவடை எடுத்துட முடியும். 6-7 விதமான ஒரு கீரைகளை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து வருவாயை வந்து நம்ம எடுக்க முடியும். இயற்கையில் நீங்கள் கீரை விளைவிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 ரூபாய்க்கு விற்பனை பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 கட்டு சராசரியாக எடுக்கிறீங்கன்னா 2500 ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு 15 பெட்டை நீங்கள் அறுவடை பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் வருவாயை வந்து எடுக்க முடியும். இப்போ தினசரி வருமானம் தர்றதுக்கு வந்து கீரை சாகுபடியை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை வருமானம் அந்த மாதிரிலாம் வரக்கு காய்கறிகளை சொல்லி கொடுக்குறோம். வாழை இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நெல் சாகுபடி நடக்குது, பயிறு வகைகள் வந்து சாகுபடி நடக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சரியான முறையில் திட்டமிட்டுக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நமக்கு தொடர்ந்து அதிலிருந்து வருமானம் தர்ற மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சுக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இருக்கிறது மண்காப்பம் இயக்கத்துடைய மாதிரி பண்ணை மற்றும் விவசாய பயிற்சி மையத்தில் வந்து இன்னைக்கு இருக்கோம். அது கோயம்புத்தூரில் செம்மேடு கிராமத்தில் இருக்குது. விவசாயத்தில் சீக்கிரமாக வருவாய் எடுக்கக்கூடிய ஒரு பயிர் தான் நம்ம வந்து பார்க்குறோம், கீரை சாகுபடி. ஸோ இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிற வயல் வந்து பச்சை தண்டு கீரை நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கீரையோட தன்மை என்ன அப்படின்னா, ஒரு 22 நாள்லேருந்து 28 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அறுவடை எடுத்துட முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறது ஒரு 22லேருந்து 25 சென்ட் நிலம். இந்த நிலத்தில் நம்ம வந்து இந்த கீரையை வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இதில் பலவிதமான கீரைகள் வந்து நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தரையில் வளரக்கூடிய கீரைகள் இருக்குது, கொடியாக போகக்கூடிய கீரைகள் இருக்குது, வேலியில் கொடியாக படுறது இருக்குது, அப்புறம் செடியாக இருக்கிறது முருங்கை, அகத்தி மாதிரி நம்ம முறித்து எடுத்துக்கூடிய கீரைகளும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 6-7 விதமான ஒரு கீரைகளை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து வருவாயை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ விவசாயத்துறையில் இல்லாதவங்களும் கூட வீட்டு தோட்டம் இந்த மாதிரி போட்டு நிச்சயமாக அவங்களுக்கான கீரைகளெல்லாம் அவங்க வீட்டு புறக்கடையிலேயே வந்து உற்பத்தி பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எப்போ வந்து நம்ம ஒரு கல்வி, தொழில் வாய்ப்பு எல்லாமே நம்ம வந்து பயணம் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோமோ, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் விவசாயத்துக்குள்ளே இருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய உணவுப் பொருளை வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே வெளியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ அதை வந்து உற்பத்தி பண்ணி தரக்கூடியவங்க வந்து ஒரு விவசாய தொழிலாக வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ விவசாய தொழிலுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம பல விதங்கள் அதை பார்க்க தேவை இருக்குது. அது லாபகரமாக இருக்குமா, உடனடியாக வருவாயை தருமா, நீண்டகால வருவாயத்துக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம திட்டமிட்டுக்க தேவை இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பண்ணையில் அந்த மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ தினசரி வருமானம் தர்றதுக்கு வந்து கீரை சாகுபடியை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இப்போ மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வருமானம் அந்த மாதிரிலாம் வரக்கு காய்கறிகளை சொல்லி கொடுக்குறோம். வாழை இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து சாகுபடி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நெல் சாகுபடி நடக்குது, பயிறு வகைகள் வந்து சாகுபடி நடக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சரியான முறையில் திட்டமிட்டுக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நமக்கு தொடர்ந்து அதிலிருந்து வருமானம் தர்ற மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சுக்க முடியும். அதில் இந்த கீரைங்கிறது வந்து உங்களுக்கு தினசரி வருமானத்தை தரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் வந்து 25 சென்ட் கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 பெட்டு இருக்குது. இந்த ஒரு பெட்டில் வந்து 80லேருந்து 100 கட்டு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் அறுவடை எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் நீங்கள் கீரை விளைவிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 ரூபாய்க்கு விற்பனை பண்ண முடியும். இதுவே ஒரு பெரிய டவுனுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர், சென்னை மாதிரி டவுனை ஒட்டி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் டவுனில் இருக்கக்கூடிய கன்சியூமரை அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா 50 ரூபா வரைக்குமே வந்து இந்த கீரைகள் வந்து நீங்கள் விற்பனை பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 15 பெட்டு இருக்குது. நீங்கள் ஒரு பெட்டில் வந்து ஒரு நாளைக்கு 100 கட்டு சராசரியாக எடுக்கிறீங்கன்னா 2500 ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு 15 பெட்டை நீங்கள் அறுவடை பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் வருவாயை வந்து எடுக்க முடியும். இது வெறும் ஒரு 25 நாள் சராசரியில், 30 நாள் அதிகபட்சம்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு 3/4 ஏக்கர் அந்த மாதிரி வந்து வச்சு, இது ஒரு 1/4 ஏக்கரு, இது முடிகிற ஓரத்தில் இன்னொரு 1/4 ஏக்கர்னு அப்படி ரொட்டேஷன் பண்ணி பண்ணுறீங்கன்னா, கீரை மூலமாக மட்டும் உங்களுக்கு மாதத்துக்கு 30,000 40,000 ரூபா வருவாய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு மாதிரி தான் வந்து இந்த பண்ணையில் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம பயிற்சி தெளிவாக வந்து கொடுக்குறோம். கீரை சாகுபடி வந்து நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து உடனடியாக அது வாடுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து இங்கே கீரை சாகுபடிக்குன்னு தனியாக பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமாக இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா, தினசரி வருமானம் தர்றதுக்கான பயிர்களில் முதன்மையில் இருக்கிறது கீரை. இந்த கீரை சாகுபடியை வந்து நீங்கள் உடனடியாக வருமானம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள், விவசாயத்துக்கு புதுசாக வர்றவங்க, அல்லது விவசாயத்தில் தொடர்ந்து இருக்கிறவங்க, நீண்ட நாள் பயிர் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி கீரை சாகுபடியில் இறங்கலாம். மக்கள்கிட்டையும் வந்து இந்த கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. எதனாலன்னா நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நார் சத்து நிறைய இருக்குது, நிறைய இதில் வந்து மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் கீரையை பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம வந்து சொல்லிக்க தேவையில்லை. அதில் நிறைய சத்து இருக்குங்கிறது வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க, மக்களுக்குமே தெரியும். என்ன, இது உடனடியாக அறுவடை பண்ணி அதை வாடுறதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறது தான் சவால். அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கீரை சாகுபடி வந்து முயற்சி பண்ணலாம். நல்ல வருமானத்தை வந்து விவசாயத்தில் எடுக்கலாங்கிறது தான் விஷயம். நன்றி, வணக்கம்.